யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைய தலைப்பு முதலமைச்சர் விஜய் யாருக்கெல்லாம் பிடிக்கும், பிடிக்காது என்றத பத்திய தலைப்பு தான். ஏன்னா முக்காவாசி பேரு பார்த்தீங்கன்னா, பிரெயின் வாஷ் பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது நமக்கு எல்லாருமே மனுஷனா பொறந்திருக்கோம். எல்லாருக்குமே மூளை இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அதாவது நீங்க குடும்பத்தில சுயநலமா வாழலாம், இல்ல மத்த இடத்துல சுயநலமா வாழலாம். நாட்டுக்காக சுயநலமா வாழவே கூடாதுங்க. ஏன்னா நாட்டுல வந்து எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் நெறைய லஞ்ச ஊழல் தலை விரிச்சாடுற இந்த ஒரு நாட்டுல வந்து ஒரு 50 நாளுக்குள்ள ஒரு புதிய ஒரு அமைச்சர் வந்து நமக்கு எல்லாமே மாற்றம் குடுத்துருக்காருன்னா, இந்த ஆட்சிய வந்து விரும்புவாங்களா? இல்ல ஏற்கனவே இருக்கிற பழைய ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம, பெண்கள வந்து அதிகம் மிஸ்யூஸ், லாக்கப் மரணம், நெறைய ஜெயலலிதா மர்ம மரணம், கொடநாடு கொலை வழக்கு, பொள்ளாச்சி அம் நெறைய அந்த பாலியல் வழக்கு, அடுத்து இன்னும் நெறைய இருக்கு. இன்னும் சொல்ல முடியாத பயங்கரமான விஷயம் இருக்கு. இத மாரி நம்ம பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனோம். நம்ம தமிழன்ற ஒரு அடிமை. தமிழன்னே சொல்லக்கூடாது. அடிமைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து நெறைய பேருக்கு மூளையே இல்ல. அப்படி சப்போஸ் வந்து அ எந்த எந்த ஆட்சி நல்லா இல்ல நீங்க சொல்றீங்கன்னா, அ சென்ற ஆட்சிகள் நல்லா இருக்குன்னா, எந்த காரணத்துக்காக சொல்றீங்க? உங்களோட அந்த ஆட்சியில என்ன நடந்திருக்கு? என்ன நல்லது நடந்திருக்கு? சும்மா ஒரு ஒரு 10,000 கோடி வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டுறோம், ஒரு பாலம் கட்டுறோம், ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டுவீங்க. ஆனா அது அது மட்டும் நமக்கு மக்களுக்கு தேவை கிடையாது. மக்கள் எப்படி சுகமா இருக்கிறாங்கன்றது தான் ஒரு கேள்வி. ஒரு மக்கள் வந்து நசுக்கப்பட்டு, இப்போ ஒருத்தன லாக்கப் மரணம் போட்டு அவன அடிச்சு அடிச்சே கொண்டிருக்கோம் 2 ஆட்சியிலயும் சரி. சென்ற ஆட்சிக்கு முன்ன ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுக ஆட்சியில வந்து சாத்தான்குளம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாத்தான்குளம் ஜெயலலிதா பினிக்ஸ் அப்பா மகன கொன்றது. இது யார் குடுக்குற சப்போர்ட், யார் குடுக்குற தைரியத்தில அந்த போலீஸ்காரனுங்க அ அடிச்சே கொல்லுவானுங்க. அத வச்சு. இப்போ சென்ற ஆட்சியில, திமுக ஆட்சியில மடப்புறம் அஜித். அது ஒரு உள்காரணம். ஏதோ பணத்த வந்து கோவில்ல மறைச்சு வச்சதால தான் அந்த பையன அடிச்சு கொல்லணுன்றது தான் அது உள்நோக்கம். அது அரசியல் சம்மந்தப்பட்டது தான். இந்த பையன அடிச்சு அந்த போலீஸ்காரங்க கொல்ற அளவுக்கு யார் தைரியம் குடுத்தது? யார் பெத்த மகன, யார் புள்ளைய யார் வந்து கொல்றது? இதெல்லாம் யாருக்கு இந்த மாரி அரசாங்கம் நமக்கு தேவையா? ஒருத்தனுக்கு நடந்தது தான் நாளைக்கு எல்லாருக்குமே நடக்கும். இப்படி ஒரு அரக்கனான ஒரு அதே மாரி கரூர் சம்பவம் கூட பார்த்தீங்கன்னா, உண்மையிலே ஒருத்தன் வந்து பேச போறான்னா, அவன் மக்கள கொல்றதுக்கா போவான்? அவன் வந்து மக்கள்ட்ட நிக்கக்கூடாது, ஜெயிக்கக்கூடாதுன்னு எவ்ளோ சதிகள் நெறைய பேருக்கு தெரியும். அதாவது ஒவ்வொரு வாட்டியும் முதலமைச்சர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாநாடு போடும்போது எவ்ளோ இன்னல்களையும், சிக்கல்களையும் அவர் சந்திச்சு மீறி வந்திருக்காரு. இது ஒரு சாமானியமா ஆளு பணமே இல்லாத சரி நானே கூட சரி வச்சுக்கங்க. என்கிட்ட பணமே இல்ல. நான் வந்து ஒரு மாநாடு போட முடியுமா? இல்ல எங்கனாவது நிக்க முடியுமா? நான் வந்து நாட்டுக்கு நல்லது தான் செய்யணும்னு நெனைக்கிறேன். ஆனா முடியவே முடியாது. அப்படி எல்லா அம்சமும் இருக்கிற ஒரு பணமும் இருக்கு. நாட்டுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணமும் இருக்கு. இதெல்லாம் துணிஞ்சு வந்து ஒருத்தன் செய்யறான்னா, அதை ஏத்துக்கிற மக்கள், அதுல பாதி பாதி மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மூளை இல்லையா? இல்ல அடிமையான வாழ்க்கை தான் வாழணுமா? இல்ல வந்து தமிழ் இல்லாத ஒரு தெலுங்கனோ, இல்ல கன்னடக்காரனோ, இல்ல வந்து மத்த ஒரு மாநிலத்துக்காரனுங்களா? என்னன்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஒரு செட்டா வந்து சேர்ந்துட்டு ஒரு இப்போ நேத்தியோ, இன்னைக்கோ ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல பார்த்தீங்கன்னா, இந்த வக்கீல் சின்ன சின்ன பிள்ளைகள் வக்கீலு, அடுத்து வயசான வக்கீல். இது எல்லாமே வந்து திமுக கட்சி வக்கீலுங்களாம். அதாவது ஒரு விஜய் ஒரு சட்டப்பேரவையில காமிச்ச மாரி ஒரு சைகை காமிச்சு, என்ன ஒரு கேலியும் கிண்டலுமா? இவங்கலாம் முட்டாளா இவங்க? எவ்ளோ வக்கீல் ஞாபகம் இல்ல. ஏதோ ஒரு வக்கீல கூட வெட்டி கொன்னு போட்டானுங்க. அது யாரு என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ண முடியலையே! இவங்க அதே வக்கீலா கூட இருக்கட்டும். எது நியாயம், தர்மம், எந்த ஆட்சி நல்லா இருக்கு, எந்த ஆட்சி நான் திரும்பியும் சொல்றேன். நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு யாருமே வந்து நெனச்சு பார்க்கக்கூடாதுங்க. நம்ம வந்து மக்களும் நல்லா இருக்கணும். நம்ம நாட்டு மக்கள். தமிழினம் ஓரினம். தமிழர்கள வந்து ஒரு நாடு தான். மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய எங்க பார்த்தாலும் கொஞ்சம் நாடுகள் இருக்கு. அவங்கவங்களுக்கு இடமெல்லாம் இருக்கு. தமிழனுக்குன்னு தமிழ்நாடுன்னு ஒரே ஒரு இடம் தான். அந்த தமிழன ஏற்கனவே ஆதி காலத்துலேருந்து அவன் அடிமையா வந்து வந்தார வாழ வைக்குன்ற தமிழன் மத்தவங்களுக்காக அவன் வாழ்க்கைய தொலைச்சு குடுத்துட்டு, இன்னும் வந்து ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை, ஒரு போதை உலகத்துல வாழ்ந்துட்டு, எங்க திரும்பினாலும் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு குடி, இப்போ வயசானவங்க குடி, அ குடும்பஸ்தனம் குடி. இந்த குடி, மாய உலகத்துல இருந்து தப்பிச்சு வரணும் எவ்வளோ ஒரு ஆண்டவன நாங்கலாம் பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். ஒருத்தன் வந்திருக்கான். இத மாரி விஜய் அளவுக்கு துணிஞ்சு, அது கூட இருக்கிற அவங்களோட சரி புசி ஆனந்தும் சரி, இல்ல அது அர்ஜுனாவும் சரி, இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு வசதி படைச்சவங்க. அவங்க எல்லாருமே வந்து உட்காந்துட்டு
கால் மேல கால் போட்டுக்கிட்டு உட்காந்து வீட்ல சாப்பிடுறதுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்குமே வந்து பணம் இருந்தாலே போதும். நம்ம வந்து நல்ல ஒரு வாழ்க்கை நம்ம வந்து வாழலாம். இப்ப நானே கூட பாருங்க, இப்ப இந்த YouTubeல நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள வந்து சொல்றேன். அதாவது எப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம வந்து சம்பாரிக்கவும் செய்யணும். ஒரு பக்கம் நம்மளால மக்கள் வந்து ஏதோ சில விஷயங்கள் அதாவது ஒரு 10% இல்ல 1% மக்களோட காதுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் போகணுன்ற எண்ணம் தான். அந்த எண்ணம் இல்ல. நம்ம பணத்த மட்டுமே நம்ம வந்து குறிப்பா பார்த்து வந்தோம்னா, நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்காது. நல்ல விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சிருக்க மாட்டோம். இப்ப நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்க வயசுல நம்ம மக்களுக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம கொண்டு போணுன்ற ஒரு எண்ணம், ஒரு தாட்ஸ் இருக்கு. அது மாரி இப்ப இந்த நாட்ல நம்ம நல்லா இருக்கணும் மட்டும் பார்க்காதீங்க. நம்ம நாடுக்குள்ள என்னென்ன சம்பவம் நடக்குது? அடுத்த மாநிலத்தில என்ன சம்பவம் நடக்குது? இது எல்லாமே உற்று நோக்கணும். நம்மளோட பெண் பிள்ளைகள் நம்ம பெத்தா தான் பிள்ளைகள்னு கிடையாது. யார் பெற்றாலும் பெண் பிள்ளைகள் தான். அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இந்த உலகம் எப்படிலாம் கொண்டு போய் எவ்வளோ சித்திரவதைகள பெண்கள் பொள்ளாச்சியில பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, 1000 பெண்கள் இருக்கும். அங்க இன்னிய வரையிலும் ஒரு பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணவங்களும் சரி, இன்னும் அந்த பெண்களுக்கு நரக வேதனை தான் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா நெறைய பெண்கள் அந்த பிரச்சனை வரல. இப்ப எவ்வளோ பேர் ரவுடி ரவுடி சொல்லிட்டு ரவுடி சொல்லிட்டு கை கால உடைச்சானுங்க. அதுல ஈடுபட்ட ஒரு 5, 6 பேருக்கு மேல யாருக்காவது கை கால உடைச்சானுங்களா? சும்மா தாடையில தட்டுனானுங்க போலீஸ்காரனுங்க. அவனுங்கலாம் முசுக்கு முசுக்குன்னு உயிரோட வச்சுக்கணும். ஏன்னா அவங்க மாமா வேல பார்த்தவனுங்க. அரசியல்வாதிக்கே அந்த பெண்கள வந்து பிளாக்மெயில் பண்ணி கூட்டி குடுத்தவனுங்க. கேமரா எடுத்து வச்சுட்டு. இந்த மாரி ஒம் உலகத்துல நடக்காத ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டுல நடக்குதுன்னா, மொத இந்த பொள்ளாச்சி சம்பவம் வந்து வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம். ஏன்னா இதுவரையும் நம்ம கேள்விப்படவே இல்ல. அவ்ளோ பெண்களோட ஏமாத்திய அந்த ஆபாச படங்கள எடுத்து, என்ன கொடூரமான வழி. அந்த ஒவ்வொரு பெண்ணும் அந்த அரக்கர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு, எப்படி தவிச்சிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. எல்லாருமே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த மாரி ஒரு ஆட்சி, கேவலமான ஆட்சி, அத ஆண்ட அவனுங்க இப்போ நெனச்சா சரி தப்பு பண்றான் எவனோ ஒருத்தன். ஆனா ஆட்சி ஆள்றவன் என்ன பண்ணியிருக்கணும், அந்த தப்பு பண்ணவன என்ன பண்ணணும், ஒண்ணு என்கவுண்டர் போட்டுருக்கணும். குற்றத்த வந்து அந்த பெண்களே முடிஞ்ச அளவு மானத்த விட்டுட்டாச்சும் 2, 3 பெண்கள் வந்து முன்னுக்கு வந்து சொல்றாங்க. அப்பயாச்சும் அவன என்கவுண்டர் போட்டுக்கணும். இல்ல அவன் கைய காலாச்சும் உடைச்சிருக்கணும். மாவு காலாச்சும் போட்டுருக்கணும். எதுவுமே இல்லாம அவனுங்கள வந்து தப்பிக்க வச்சது எதால? அதுதான் ஒண்ணுமே புரியல. அப்ப என்னன்னா, அவனுங்க சொல்றா மாரி இந்த நாகராஜன்ற ஒருத்தன் அவன் வந்து ஏடிஎம்கே கட்சி. அவன் வந்து சுத்தமா அந்த கேஸ்ல அவன் தான் முக்கிய பாயிண்ட்டு. ஆனா முக்கியமா வந்து வெளியில வந்துட்டான். கட்சியில இருக்கான். அவன் வெளில எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல சொல்லிட்டு வெளியில வரான். அவன் தான் மெயின் வந்து புரோக்கரே அவன். இந்த பெண்கள சீரழிச்சுட்டு, திரும்பி அந்த பெண்கள வந்து அரசியல்வாதிக்கு கூட்டி குடுக்குறது அவன் முழுக்க முழுக்க அவனோட வேல. ஆனா இந்த மாரி எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு ஆட்சியிலயும் வந்து இவனுங்க தொண்டர்கள புடிக்கிறதுக்கு, அரசியல்வாதிகள புடிக்கிறதுக்கு, பெண்கள வந்து அவனுங்க இரையாக்குறது. இப்ப கூட ஒரு ஸ்ரீமதி கேஸ்ல கூட பாருங்க. அந்த ஸ்ரீமதி பொண்ண வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து யாருக்கோ ஒரு ஆளுக்கு அவனுங்கள வந்து விருந்து பண்ணியிருக்கானுங்க. அந்த பெண்ண வந்து சாகடிச்சிருக்கானுங்க. ஆனா வந்து பணபலமும், இந்த பணத்த குடுத்தா ஜட்ஜி விலைக்கு வாங்குவானுங்க, வக்கீலும் விலைக்கு வாங்குவானுங்க. எத ஒண்ணா விலைக்கு வாங்குற அந்த ஜென்மங்கள், அந்த பொண்ணோட விஷயம் இன்ன வரையிலும் வந்து வெளியில வந்து அது அமுக்கப்பட்டே இருக்கு. மர்மமாவே இருக்கு அந்த பொண்ணோட மரணம். ஸ்ரீமதி கேஸ்ல. அது மாரி நெறைய விஷயங்கள் வந்து உலகத்துல தப்பு தப்பா நடக்குது. எதால? ஏன்? அப்படின்ற மக்கள் அந்த முட்டாள் மக்கள வச்சுட்டு, நாளைக்கு நம்ம குடும்பத்துல நடக்காத என்ன விஷயம்? சரி இன்னைக்கு நம்ம பொண்ணுலாம் சேஃப்டியா இருக்கு. நம்ம வந்து தீய சக்தி கூட இருக்கும். அடுத்தது சரி உங்க பொண்ணு ச சு சேஃப்டியா இருக்கு. அடுத்த ஒரு ஜெனரேஷன் உங்களோட பேத்தி ஒரு காலத்துல எப்படி சுதந்திரமா ஒரு பெண் இருக்க முடியும்? அந்த டைம்ல நீங்க உயிரோட இருப்பீங்களோ? இருக்க மாட்டீங்களோ? நமக்கு ஒரு சேஃப்டியான ஒரு ஆள் வேணும்ல. என்ன பொறுத்தவரைல இப்ப விஜயோட ஆட்சி நல்லா தான் இருக்கு. இதுவே நீடிச்சாலே நல்லா தான் இருக்கும். ஏன்னா விஜய் வந்து அ ஒண்ணுமே இல்லாம வந்து நிக்கல. சும்மா கட்சின்னு எவன் வந்து கட்சின்னு சும்மா பாடுபடுறானோ எல்லாமே வந்து பணம் சம்பாரிக்க தான் இருக்குமோ ஒழிய இல்ல வந்து ஒரே ஒரு எனக்கு தெரிஞ்சவரையும் ஒண்ணு அதிகாரம். நம்ம எப்படி வேணாலும் வாழ்க்கை வாழலாம். எந்த தவறு பண்ணாலும் வந்து நமக்கு வந்து தட்டி கேட்க மாட்டாங்கன்ற ஒரு ஒரு விஷயமா இருக்கணும். இல்ல அவங்க குடும்ப சொத்த வந்து பாதுகாக்கணும். அவங்கள சுத்தி இருக்கிறவங்களோட நெறைய கேஸ் ஃபைல் எது இருந்தாலும் வந்து காப்பாத்திக்கணும். இந்த ஒரே நோக்கத்தாக்க மட்டும் தான் இவ்ளோ போராடுறாங்க. ஒரு புதுசா ஒருத்தன் வந்திருக்கானா, அவனுக்கு விட்டுட்டு வழிய விட்டுட்டு சைலன்ட்டா இருப்பாங்களா? சும்மா தொல்லைய குடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவனுங்க எதுக்காக இவனுங்க முதலமைச்சர் விஜய் வந்து தொல்ல குடுத்துட்டு இருக்கானுங்க. அவனும் அதாவது பக்கமும் நாலா பக்கம் மத்தளத்துக்கு இடின்ற மாரி நாலா பக்கமும் ஏன் தொல்ல குடுத்துட்டு இருக்காங்க? அதுதான் ஒரே புரியாத புதிரா இருக்கு. எதுக்காக? எப்ப விஜய் ஆளக்கூடாதுன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விஜய் ஆண்டா என்ன? இவனுங்களுக்கு என்ன? அதான் என்னோட கேள்வி. எதுக்கு தொல்ல குடுத்துட்டு குதிரை பேரம்ன்ற அவங்க
அ முதலமைச்சர் விஜயோட ஆட்கள எம்எல்ஏ வந்து இவங்க வந்து எதுக்கு பேசி விலைக்கு வாங்குறாங்க? முட்டாளாடா அவனுங்க. இவனுங்க இப்ப எதுக்காக இவனுங்க வந்து ஆட்சிய கைப்பற்றணும்னு நெனைக்கிறாங்க? ஏன் இவங்களோட தவறுகள வந்து கண்டுபிடிச்சுருவாங்கல்ல. இவங்க பண்ண ஊழல கண்டுபிடிச்சுருவாங்க. நம்ம அத தக்க வச்சுட்டு நம்ம வந்து ஊழல எல்லாத்தையுமே வந்து நம்ம திரும்ப சரி கட்டி, பழையபடி பெண்கள வந்து இரையாக்குறது, சிறு பிள்ளை பெண்கள வந்து இரையாக்குறது, ம். நாட்டுல ஊழல்கள லஞ்சம் வந்து தலைவிரிச்சு ஆடுறது, இதெல்லாம் திரும்ப நடக்கணுமா? சொல்லு பாப்போம். இந்த மக்கள் நெறைய பேர் இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த எச்ச காசுக்காக அந்த கட்சி கூட பயணம் பண்றத நாதாரிங்க இப்ப நான் சொல்லி தான் வச்சுக்கிறேன். ஏன்னா, எனக்கு வயிறுலாம் எரியுது. ஒருத்தன் எவனோ வந்திருக்கான் நாட்டுக்கு நல்லது செய்ய. அவன் செய்யறானா, செய்யல. ஒரு 5 வருஷம் டைம் குடுத்து பார்த்துட்டு, அதுக்கப்புறம் திரும்ப எலக்ஷன் வரும்போது நம்ம வந்து மாற்றத்த பார்க்கலாம். சரி இல்ல, சரி அப்புறம் நம்ம எப்பயும் போல யாருக்கு போடணுமோ, அப்ப நம்ம போட்டுக்கலாம். அவன் வர்றதுக்குள்ள எதுக்காக? அப்ப எவ்ளோ ஊழல்களும், லஞ்சங்களும், அவனுங்க பண்ண அந்த தவறுகளும் எங்க வெளிய வந்துற போது சொல்லிட்டு, என்ன அந்த அளவுக்கு மூடி மறைச்சுக்கிட்டு, அவனுங்க அ விஜய ரொம்ப தரக்குறைவா பேசிக்கிட்டு, அது இன்னும் ஒரு ஜென்ஸி அவன் எவன்னே தெரியல. அவன் வந்து கோர்ட்ல போட்டு நாங்க ஜெயிச்சுட்டோம் சொல்லிட்டு, அவன் ஒரு பில்டப் பண்ணிக்கிட்டு, ம். ஒரு மானாவாரியா இந்த சீமான் கூட சரி. அ அவன் எதுக்குமே யூஸ் இல்ல பொம்பள பொறுக்கி. அவன் வந்து என்னன்னா, அ விஜய பத்தி அவன் தரக்குறைவா பேசுறான் ஒரு வீடியோல பார்க்குறான். ம். இவனுங்கலாம் அதாவது தகுதி இல்லாத, தரக்குறைவு இல்லாத இவனுங்கலாம் வந்து பேசுறாங்க பார்த்தீங்களா? அதாவது நல்லவன் ஒருத்தன் எவனுமே நாட்டுக்கு வந்து நல்லது செய்யக்கூடாது அப்படின்ற இவனுங்களோட அந்த கான்செப்ட்ட மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லாருக்கும். நமக்காக ஒருத்தன், நாட்டுக்காக ஒருத்தன் வந்திருக்கான். அவனுக்கு டைம் குடுப்போம் அப்படின்றது இல்லாம, அநியாயமா வந்து அவதூறு பேசுறது, அதாவது அந்த ஆட்சிய கவிழ்க்கிறதுக்கு சதி பண்றது. இந்த முட்டாள் தமிழ் மக்கள் கொஞ்சம் சில பேர் இருக்காங்க. எப்படி தெரியுங்களா? அவனுங்க இவ்ளோ சதி பண்றானுங்களே அப்படின்னு கூட இல்லாம, அவங்களுக்கு துணையா போய் பேசுறது. அது பெண்களும் சரி, ஆண்களும் சரி. இன்னும் முட்டாள்தனமா இருக்கானுங்க. இவனுங்க எதுக்கு பணத்துக்காக பேசுறானுங்களா? இல்ல உண்மையில கட்சிக்காக நான் என்ன சொல்றேன், கட்சிக்காக 100% எவனும் வந்து என் கட்சிக்காக அப்படின்ற கதையே கிடையாது. நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாரி காசுக்காக பார்ப்பானுங்க. என்ன பொறுத்தவரை அதுதான் நம்ம தெளிவா சொல்ல முடியும். காசுக்காக அவனுங்க வந்து கூட ஒத்துழைச்சு எத ஒண்ணா செய்வானுங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். இன்னைக்கு அத்தினி ஒரு 10, 20 வக்கீல் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டு நாங்க எந்த ஒரு திமுக மேல கைய வச்சு நாங்க நாங்க அ நாங்க வந்து எத ஒண்ணா பண்ணுவோன்றானுங்களே, அந்த அத்தினி வக்கீலும் தான் சொல்றேன். இவங்களுக்கு நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாரி தான். பணம் இல்லன்னா இவங்க இவ்ளோ பேச்சு பேசுவாங்க, குதிப்பானுங்க. இவ்ளோ பேர் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு நீ வந்து தாவேக்காவ என்ன பண்ண போற? நாளைக்கு வக்கீலு ஏதோ ஒரு பொண்ணு ஆமா போன வருஷம் தான் நெனைக்கிறேன். வக்கீலுக்கு படிச்ச பொண்ணு, அந்த பொண்ணே வந்து வரதட்சணை கொடுமையில புருஷன்காரன சாகடிச்சுட்டான். என்ன பண்ணாங்க கேஸு? இதுக்கு நெறைய சவரன்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி குடுத்தாங்க. என்ன பண்ணாங்க நாட்ல? என்ன தண்டனை குடுத்தாங்க? ஒண்ணுமே இல்ல. வக்கீலுக்கே பாதுகாப்பு இல்ல, இந்த நாட்ல. இவங்க என்னன்னா, அ எவன் நமக்கு எனக்கு தெரிஞ்சுன்னா அவன் வந்து தெலுங்கரா இருக்கும்னு நெனைக்கிறேன். இவ்ளோ தூரம் தரக்குறைவா ஒருத்தங்க இந்த வக்கீலுங்களே இப்படி நம்ம வந்து பேசுறாங்க விஜயன்னா, தெலுங்கனா இருக்கணும். ஓங்கோல்லேருந்து வந்திருக்கணும். இல்ல கன்னடத்துலருந்து வந்திருக்கணும். தமிழனுக்கு வந்து இவ்ளோ வல்கரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு நல்லது செய்ய வந்தவன, எவ்ளோ கஷ்டங்கள பட்டு, எவ்ளோ ஒரு ஒரு வந்து அவன தரக்குறைவா ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா, என்ன அர்த்தம்? எதனால இந்த மாரிலாம் ஒரு இது இது வந்து மக்கள் மட்டும் தான் அடக்க முடியும். இந்த மாரி ஒரு தீய சக்தியில வந்து பார்த்தீங்கன்னா, மக்களால மட்டும் தான் இத அடக்க முடியும். மக்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும். நமக்கு யார் நல்லது செய்றா, கெட்டது செய்றா சொல்லிட்டு. அவன் நீங்க இன்னும் ஒரே ஒரு விஷயம். கிறிஸ்டினுக்கு இந்துக்கும் கிறிஸ்டினா இருக்கட்டும் நாங்க எல்லாருமே இப்போ இருக்கிற காலத்துல வந்து எல்லாருமே கலப்படமா தான் திருமணம் பண்றாங்க. இந்த ஜாதி மதம் பார்க்காம நெறைய பேர் லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. மதத்த பார்க்க வேணாம். நம்ம வந்து சரி விஜய் கிறிஸ்டினா இருந்தா என்ன பண்ண பரவாயில்லையா? ஏழை மக்களுக்காக ஒருத்தன் தொண்டாற்ற வரான். இருந்துட்டு போட்டுமே. இப்ப அப்படியே இருந்தா கூட விஜய் வந்தா கூட அடுத்தது ஒரு நல்ல தமிழ வந்து ஒரு தொண்டரா நீங்க போய் செஞ்சா கூட, நீங்க கூட தான் போய் முதலமைச்சர் நல்லதா செய்ற மாரி இருந்தா, இப்ப விஜயோட ஆட்சியில கண்டிப்பா இன்னும் ஒரு சுத்த தமிழ் இந்து அப்படின்னு சொல்றவங்க கூட இந்து. தமிழன்றது எல்லாருமே தமிழன் தான். விஜய் உட்பட. ஒரு சுத்த இந்து மதமா இருக்கிற தலைவன் எவனோ ஒருத்தர் இருக்குன்னா, நல்லவனா பார்த்து நீங்க போய் நின்னீங்கன்னா, உங்களுக்கும் அந்த மக்கள் வந்து வாய்ப்பு குடுப்பாங்க. ஆனா நீங்க இதே வந்து 2 இந்த அதிமுக, திமுக இந்த 2 கட்சியில போயிட்டு நீங்க பாமரனா இருக்கிற ஒருத்தவனும், இல்ல வெளியில இருந்து ஒருத்தவனும் அவ்வளோ சீக்கிரம் நிக்க வைக்கவே முடியவே முடியாது. விஜய் நின்னாருன்னா, ஒரு அந்த பவுன்சருக்கு ஒரு நாளைக்கு ரூ. 1,00,000 சம்பளத்த குடுத்து, பாதுகாவலரா வச்சு,
இல்லன்னா அன்னைக்கு அந்த கரூர் சம்பவத்துல வந்து விஜயும் போட்டு தள்ளுற மாரி தான் அவங்களோட முக்கியமான ஒரு பாயிண்ட். அந்த லாஸ்ட் டைம்ல யாரோ அந்த கூட்டத்துல இருக்கிற ஒருத்தவங்க சமிஞ்ச குடுக்கவே தான், முதல்ல அவங்கள வந்து ஸ்பாட்லருந்து அழைச்சிட்டு போனது யாரு? அந்த ரூ. 1,00,000 வாங்குற பவுன்சர். இதே வேற அவரு யாருமே அவருக்கு சாதாரண ஒரு போலீஸ் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து விஜய அங்கேயே வந்து கண்டிப்பா குளோஸ் பண்ணியிருப்பாங்க. சாகடிச்சுட்டு கூட எனக்கு என்னான்னு சொல்லிட்டு இது பண்ணாம எப்படி நம்ம ராஜீவ் காந்திய வந்து வர வச்சு தமிழ்நாட்டுல வந்து கொன்னவங்க நமக்கு மனசுக்கு நல்லா தெரியுது யாருன்னு சொல்ட்டு. தமிழ்நாட்டுல பொழைக்க வந்த நாதாரிங்க தான் அத கொன்னு தமிழ் மேல பழிய போட்டு, அந்த ஒரு விஷயத்தால ஒரு இலங்கைய வந்து அழிச்சு எவ்வளோ பெரிய கதை நடந்திருக்கு தெரியுங்களா? ஒவ்வொரு மனுஷாலும் வரலாறுகளும் சென்ற வருஷங்கள்ல நடந்த ஒரு பிரச்சனைகளும் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, யார் மேல தவறு இருக்கு, யார் மேல தவறு இல்ல நல்லாவே புரிஞ்சிரும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலும் ஊடகத்தில பொறுத்தவரை நம்ம வந்து பளிச்சுன்னு நம்ம பேசணும்னாலே வந்து, அதுக்காக ஒரு திருட்டு கும்பல் இருக்குது. எப்படி கேஸ் ஃபைல் பண்ணலாம்? அதாவது நமக்கு புடிச்சவங்க பண்ணாம புடிச்சவங்க, பிடிக்காதவங்க கிடையாதுங்க. நமக்கு நாட்ல இருக்கவங்க எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும். இப்ப நான் இந்த வீடியோ நான் பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மணி 9:30 மணி இரவு. நமக்கு வீடியோ பேசக்கூட நேரம் இல்ல. ஓடிக்கிட்டே இருக்கிறோம். மக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கட்டும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் வந்து பேசுறேன். ஏன்னா வந்து சும்மா வந்து நான் ஆதி காலத்துல இருந்து அதிமுகல இருந்தேன். ஆதி காலத்துல இருந்து திமுகல தான் இருந்தேன். இந்த பஞ்சப்பாட்டு பாடுறதால ஒண்ணுமே புண்ணியம் இல்ல. நம்ம காலம் ஃபுல்லாவே வறுமையில தான் இருக்கும். நமக்கு ஒரு மாற்றம் எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது. மாற்றம் வேணும்னா நமக்கு புதிதாக யார் வந்திருக்காங்க? நமக்காக அவங்க என்ன செய்றாங்க? இதுவரையிலும் என்ன செஞ்சிருக்காங்க? அப்படின்னு தான் மக்கள் வந்து சிந்தனைய கொண்டுட்டு போணும். ஓரளவுக்கு இளைஞர்களுக்கெல்லாம் கொஞ்சம் புரியுது. நாட்டுல நடக்கிற ஒரு தப்பான விஷயங்கள் எல்லாமே புரியுது. ஆனா இந்த வயசானவங்களுக்கெல்லாம் காசு குடுத்தா போதும். ஏதோ வாங்கி வச்சுன்னு அவன் எப்பனா எவனா பொழச்சுட்டு போறான். நமக்கு தேவை ஏதோ ஒரு ரூ. 1000 பிச்சை போட்டானா, அத வாங்கிக்கிட்டு நம்ம அவன ஓட்டு போட்டுருவோம். அப்படின்ற மாரி மனநிலை. மக்கள் அடிமைத்தனத்துக்கு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து போதை உலகமா ஆக்குன அந்த அரசு வேணுமா? இல்ல நல்லுலகா மாத்த வந்திருக்க நமக்காக உதவுது விஜய் போன்ற ஒரு ஆள்கள் நல்லதா? அதுதான் மக்களுக்கு நினைக்கிறேன். யார் யாருக்கு விஜய் பிடிக்குன்றவங்கலாம் நீங்க கமெண்ட் போடுங்க. இல்ல லைக் போடுங்க. பிடிக்காதுன்றவங்க அவங்களும் நீங்க வந்து டிஸ்லைக் போடுங்க. இல்ல வந்து கமெண்ட் போடுங்க. ஏன்னா, இப்ப விஜய்னாலே பார்த்தீங்கன்னா, நெறைய ஜோசியர் வந்து சொல்லியிருப்பாரு. ஜெயிக்கவே மாட்டார். பெரிய பெரிய ஜோசியர பார்த்துருக்கேன். யாருமே வந்து நம்ம சேனல்லயே சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா, விஜய் வர சான்ஸ் இல்ல. பழையபடி படம் நடிக்க போயிடுவாருன்னு. ஆனா கான்ஃபிடென்ட்டா நான் அந்த அந்த அதே ஜோசியக்கார் நானும் ஒரு அஸ்ட்ரோ தான். அதே ஜோதிடர்கள் எல்லாருமே நான் வந்து கமெண்ட்ல போட்டிருப்பேன். கண்டிப்பா அதாவது மக்கள் நெனைச்சாலும், மகேசன் நெனைச்சாலும் கண்டிப்பா நடக்கும். விஜய் கண்டிப்பா முதலமைச்சர் ஆவார். இவங்க 2 பேர் நெனைச்சாங்கன்னா முதலமைச்சர் ஆவாரு சொல்லிட்டு நம்ம நெனைச்சோம். அதே மாரி தான் அவர் வந்து அதில கமெண்ட் போட்டிருப்பேன். அதே மாரி அவர் முதலமைச்சர் விஜய் வந்துட்டாரு. ஏன்னா, அவர்ட்ட பணமும் இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். கால் மேல கால் போட்டு அவர் சாப்பிடுற அவரு, மக்களுக்கு தொண்டு செய்யணும். எந்த மக்களால நம்ம வந்து பணம் சம்பாரிச்சோமோ, அதே மக்களுக்கு நான் தொண்டு செய்யணும்னு அவர் கடைசி காலத்தில வராரு. அத ஏத்துக்கிற தன்மை, புரிஞ்சுக்கிற தன்மை, இந்த இளைஞர்கள் தான் வந்து சொல்லி புரிய வச்சு, உங்க வீட்ல இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களையும் சரி, அம்மா, அப்பாவும் சரி, இல்ல தாத்தா, பாட்டியா இருந்தாலும் சரி, சொல்லி புரிய வச்சு, விஜய்க்கு மட்டும் எதிர்காலத்தில ஓட்டு போட வையுங்க. ஏன்னா, விஜயோட ஆட்சி நல்லா வரும் என்று என்னோட முழுமையான நம்பிக்கை. 100% உண்மை. பெண்களுக்கு முழுக்க முழுக்க பாதுகாப்பு இருக்கும்ன்றது தான் நம்பிக்கை. அது இல்லாம இளைஞர்கள் போதை உலகத்துல இருந்து மீண்டு நல்ல பழையபடி வந்து ஒரு 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 30 வருஷம் இல்ல. 35, 40 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, சுறுசுறுப்பான ஒரு இளைஞர்கள் நம்ம பார்த்திருப்போம். அதே இளைஞர்கள நம்ம வந்து திரும்ப பார்க்கலாம். இப்ப எங்க பார்த்தாலும் போதை உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இளைஞர்கள சிரிச்சாலே போதும். பல்லெல்லாம் கர கரையா இருக்கும். இல்ல நம்ம கண்ண பார்த்தோம்னா, கண்ணெல்லாம் இருண்டு போய் கிடக்கும். இந்த மாரி நெறைய அந்த போதை உலகத்துல அந்த பிள்ளைகள் வந்து மாட்டிக்கிட்டு உழைக்கிற வர்க்கமே போதைக்கு அடிமையானா நாடு எப்படி முன்னேறும்? எல்லாம் திரும்பி வறுமையில தான் சிக்கிக்கணும். அதனால நம்ம வந்து மாற்றம் வேணும் என்றால் 100% அ அ தமிழ்நாடு வெற்றிக் கழகம், முதலமைச்சர் விஜய் மட்டும் தான் முடியும். அடுத்தது நமக்கு வரணும். அடுத்த எலக்ஷன்ல அப்படின்னா சுத்த தமிழ வந்து யாராவது நீங்க வந்து அ வந்து நின்னீங்கனாலும், அதாவது தனிச்சா நிக்க வேணாம். இதுல அ ஜாயின் பண்ணிட்டாலும் உங்களுக்கு நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கும். நம்ம இந்து தமிழ்லாம் வந்து கிறிஸ்டின் தமிழ் தானே குறை சொல்றீங்க. இந்து தமிழ்னா வந்து அ ஆட்சி ஆளலாம். ஆனா சப்போஸ் அதிமுக, திமுக கட்சியில வந்து கண்டிப்பா நின்னாலும் நம்மள வந்து நிக்க விடமாட்டாங்க. ஒண்ணு கொலை பண்ணிடுவாங்க. இல்லன்னா மிரட்டி அனுப்பிடுவாங்க. அதுதான் நடக்கும். அதான் நம்ம விஜய் இருக்கும்போதே வந்து நல்ல ஒரு சுத்த தமிழ் இருக்கும். அதாவது சுத்தமான கிறிஸ்டின் இல்லாம அப்படி இருக்கும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அதாவது அவரு
ஏன் இந்த வார்த்தை சொல்றேன்னா, கிறிஸ்டின் சொல்றீங்களே இந்து நாட்டுல, அப்ப இந்துவா இருக்கிறோம் போயிட்டு நில்லுங்க. உங்களோட சொத்து, பத்து, பணம் இருந்துச்சுன்னா, போய் நில்லுங்க. இல்ல ஒண்ணுமே இல்லன்னா கூட பரவால்ல. தாவேக்கால வந்து நீங்க மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்துட்டாலே, நீங்க போயிட்டு நீங்க அடிப்படையில இருந்து ஒரு கவுன்சிலரா அப்படி நின்னுட்டு வந்து, அப்புறம் நீங்களோட வந்து மேல போஸ்டிங் நீ வந்து வரலாம். அப்படின்றது என்னோட விவாதம். அடுத்து எனக்கு என்னன்னா, இந்த இந்த மாரி ஒரு முதலமைச்சர வந்து ரொம்ப தரைக்குறைவா ஒவ்வொரு YouTubeல பேசுறாங்க. இதெல்லாம் பணத்த வாங்கின்னு பேசுறதுன்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா, பல லட்சம் கோடி இருக்காம் ஸ்டாலின் கிட்ட. பல லட்சாயிரம் கோடி. அப்படி இருக்கும்போது, இந்த பணத்த வாங்கிட்டு YouTubeல ஒண்ணு ஒண்ணு தரைக்குறைவா விஜய் பேசுறத பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலயும் வந்து எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துல பாதிக்கப்பட்டுருக்கோம். இன்னைக்கு கூட பாருங்க, இந்த விளைச்சல் நிலங்க ஃபுல்லா பிளாட் ஆவறதுக்கு இந்த 2 ஆட்சி தான் காரணம். நமக்கு உணவுக்கு பஞ்சம் வரப்போகிறது. ஆனா, இப்ப விஜய் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடும். ஏன்னா, உணவுக்கு பஞ்சம் வர காலத்துல கிட்ட நெருங்கிட்டு இருக்கும். இந்த 2 ஆட்சி ஆண்டாங்கன்னா, ஏன்னா எங்க ஊர்லயே பார்த்தீங்கன்னா, 100 ஏக்கர் வந்து அதாவது விளைநிலங்கள அழிச்சு, செருப்பு தைக்கிற கம்பெனிய வந்து ஸ்டாலின் மருமகன் வந்து வச்சிருக்காரு. விளைநிலம் எவ்வளோ விளையிற நெல்லுங்கலாம் போச்சா? எவ்வளோ காய்கறிகள் விளையிற எல்லாமே போச்சுங்களா? அந்த மாரி வந்து நாட்ட அழிக்கிறதுக்கு வந்த தீய சக்திகள நம்ம வந்து ஒழிச்சு தள்ளிட்டு, புதிய சக்திக்கு நம்ம வந்து ஆதரவு கொடுப்போம். நான் இந்த கட்சிக்கு தான் நான் சப்போர்ட் பண்ண வரல. உண்மையில ஒரு 5 வருஷம் புதுசா வந்த கட்சிக்கு நம்ம வந்து ஆட்சிக்கு நம்ம வந்து டைம் குடுத்து பார்ப்போம். மக்கள் இடைத்தேர்தல் வந்தாலும், அத நல்ல முறையில வந்து பயன்படுத்திக்கிட்டு, விஜய்க்கு ஓட்டு போட்டோம்னா, ஒரு 5 வருஷம் டைம் குடுப்போம். அவர் எப்படி என்னென்ன பண்றாரு. 5 வருஷம் கழிச்சு, அப்புறம் நம்ம விருப்பப்பட்டவங்களுக்கு நம்ம வந்து போட்டுட்டு போவோம். ஏன்னா 5 வருஷம் நமக்கு டைம் குடுக்கும். அதுதான் அமெரிக்காவுல வந்து பார்த்தீங்கன்னா, 5 வருஷத்துக்கு ஒரு அதிபர் தான். அதுக்கு அடுத்து வேற அதிபர் தான் நிக்கணும்னு சொல்லிட்டு, ஆனா இப்ப நடுவுல மக்களே தேர்ந்தெடுத்ததால வந்து 2 முறை வந்து ஒபாமா வந்திருக்காரு நெனைக்கிறேன். ஒபாமா. அது மாரி வந்து நெறைய விஷயம் மக்கள் தேர்ந்தெடுத்தா நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த தாவக ஆட்சி வந்து நல்ல முறையில தான் இருக்கு. மக்கள் இடைத்தேர்தல் வந்தாலும் சரி, அடுத்த தேர்தல் வந்தாலும் சரி, நல்லா இருந்துச்சுன்னா நீங்க தாவேக்காவே புடிச்சுக்கங்க. யார் என்ன ஒரு கமெண்ட் வந்து YouTubeல போட்டாலும் சரி, நீங்க வந்து பதிலுக்கு நீங்க வந்து கமெண்ட் போடுங்க. ஏன்னா போட்டு நம்மளோட உள்ளத உள்ளபடி நம்ம வந்து சொல்லப் போறோம். பொய்யா திரிச்சியோ சரி, நடிச்சோ, ஆக்டிங் பண்ணியோ நம்ம நாட்ட ஆள்றதுக்காக அவர் ஏமாத்து விஷயம் நெறைய நடக்குது. இது எல்லாமே இடம் குடுக்காம மக்கள் வந்து நேர்மையான அதாவது சிந்தனையோட வந்து எல்லாருமே வந்து பயணிக்கணும். நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கணும். பெண்களுக்கு முழுக்க முழுக்க சிறு பிள்ளைகளுக்கும் சரி, யார் கை தொட்டாலும் அவங்களுக்கு ஒரு கடுமையான ஒரு தண்டனை குடுக்கும் இந்த அரசு. ஏன்னா பெண்கள்னாலே பயப்படுற அளவுக்கு இந்த அரசு நமக்கு குடுக்கும். இந்த பொறுக்கிங்கலாம் இருக்காங்க இல்லையா? பொறுக்கி சூதாடி பொறுக்கிங்க எல்லாம் இவங்களுக்கு எல்லாமே வந்து சுதந்திரமா வந்து அ வாழ்ந்தவங்க இல்லையா? எந்த தவறு செஞ்சாலும் யாரும் கேட்கறதுக்கு இல்லாம, அந்த நாதாரிங்களுக்கு தான் இந்த ஆட்சிய பத்தி புரியாது. திரும்ப அவங்களுக்கு பழைய ஊழல் ஆட்சி வந்துச்சுன்னா, ஊழல் நல்ல பணத்த வாங்கி கொட்டிக்கிட்டு கொழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். பெண்களும் எத பண்ணாலும் யாரும் கேள்வி கேட்க ஆள் இல்ல. அப்படின்ற மாரி நம்ம போதைய வந்து ஒரு பக்கம் நல்லா போட்டுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு சுத்தின்னு கிடக்கலாம். அப்படின்ற நாதாரிகள் மட்டும் தான் தாவேக்காவுக்கு புடிக்காது. என்னோட ஒப்பீனியன். ஏன்னா எங்கள போல பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்க நல்லா இருந்தா மட்டும் பத்தாது. எல்லா உலகம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பெண்களும் நல்லா இருக்கணும். எல்லாருமே கஷ்டப்படக்கூடாது. ஒரு ஆணால ஒரு பெண் கஷ்டப்படக்கூடாது. அப்படின்றது தான் என்னோட விவாதம். அதனால இந்த ஆட்சி முழுக்க முழுக்க 100% 200% 1000% கூட சொல்லலாம். 1000% நல்லா தான் ஸ்மூத்தா போயிருக்கு. இன்னும் சில விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்ன வயசா இருக்காங்க அமைச்சர்கள் எல்லாமே. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குவாங்க. கத்துக்கிட்டு வரவன் தான் ஊழலும் பெருச்சாளி. கத்துக்கிட்டு வராம இருக்கவங்க தான் ஒழுங்கா நம்ம வந்து அ நாட்ட நடத்துவான். அப்படின்றது என்னோட வாதம். அதுமாரி மக்கள் வந்து நம்ம வந்து விஜய்க்கு வந்து ஒத்துழைங்க. மொத்தம் யாருக்கும் வந்து இடம் குடுக்காதீங்க. யாருமே வந்து நம்ம நாட்டுக்காக யாருமே வரல. அவங்களோட ஊழல்கள மறைக்கிறதுக்கும், பணத்த சம்பாரிக்கிறதுக்கும், அதிகாரத்த சம்பாரிக்கிறதுக்கும் மட்டும் தான் நம்ம நாட்ட வந்து பிடிக்க வராங்க. அதுல விஜய் வந்து விதிவிலக்கு. ஏன்னா விஜய்க்கு எல்லாமே இருக்கு. இனிமே தான் வந்து நாட்ட புடிக்கணும் அவசியம் இல்ல. பணத்த வந்து வாங்கணும்னு அவசியம் இல்ல. அதனால இந்த மக்கள் வந்து எல்லாருமே புரிஞ்சுகிட்டு, முதலமைச்சர் விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நெறைய இளைஞர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம எத்தனை வாட்டி வந்தாலும் நம்ம வந்து விஜய் தான் எங்களுக்கு போடுவோன்ட்டு. அந்த மாரி அந்த மாரி இளைஞர்களுக்கு அ பேராயிரம் கும்பிடு தவறா சொல்லிட்டேன்னா, அதாவது ஆயிரக்கணக்கான
கும்பிடு அந்த இளைஞர். அப்படி ஒரு இளைஞர்கள வந்து தாவேக்காக்காக அவங்க சப்போர்ட்டிங்கா நிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் 1000 கும்பிடு. ஏன்னா, இது சுத்தமா மனசளவுல புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும் தான் விஜய பத்தி ரகசியம் தெரியும். ஏன்னா, விஜயோட ராசி நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கலைஞர் கூட பார்த்தீங்கன்னா, கடக ராசி, லக்னம் வேற மாரி இருக்கும். விஜய பொறுத்தவரை ராசியும், லக்கணமும் ஒரே ராசி. அதாவது எண்ணம் வந்து அடுத்தவங்க யாரு "வாடிய பயிர கண்ட போதெல்லாம் வாடினேன்" யார் சொல்றாங்க இல்லையா? அதே மாரி தான் விஜயோட மக்களோட கண்ணீரும், அவங்களோட கவலைகளும், அவங்களோட கஷ்டங்களும் கண்டிப்பா ஈஸியா அப்சர்வ் ஆகும் விஜய்க்கு. அதால தான் இந்த துறையில வந்து அவ்ளோ கஷ்டங்களையும் அனுபவிச்சு வேற ஒருத்தனா தான் கொடி தயார் பண்ணும்போது பிரச்சனை. பேனர் வச்சா பிரச்சனை. இந்த மாநாடு நடத்தினா பிரச்சனை. எவ்ளோ பிரச்சனை தாண்டி மக்களுக்கு தொண்டு செய்ய வரேன்னா, அதுல புரிஞ்சுகிட்டு மக்கள் வந்து முழுக்க முழுக்க தாவேக்காவுக்கு துணையா இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட தாவரம். தாவேக்கான்றது பொதுவான ஒரு கட்சிக்காக நான் குறிப்பிட்டு சொல்லல. நமக்காக அ இந்த ஒரு 5 வருஷம் ஒரு டிஃபரண்டா ஒரு மாற்றத்துக்காக நம்ம வந்து இந்த ஆட்சிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி போட்டு பார்ப்போம். அடுத்த 5 வருஷத்துல பார்க்கலாம். இல்ல இடைத்தேர்தல்ல வந்து அவங்க கவிழ்க்கிறதுக்காக தான் சதி நெறைய இவங்க கிட்ட இருக்கிற எம்எல்ஏ வந்து புடுங்குறதுக்கு நெறைய சதிகள். இது எல்லாமே முறியடிக்கணும் மக்கள். வர இடைத்தேர்தலா இருந்தாலும் சரி, அடுத்த தேர்தலா இருந்தாலும் சரி, விஜய வந்து முழுமையா நம்ம வந்து ஜெயிக்க வச்சு, நாட்டுல எவ்ளோ தவறுகள் நடக்கிறத நம்ம தடுத்து நிறுத்த முடியும். ஏன்னா, அப்பதான் உங்கவங்க வீட்டு பிள்ளைகள் சரி, ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கெட்ட பழக்கங்களுக்கு போகாம, நல்ல பிள்ளைகளா நம்ம வீட்ல ஒழுக்கமுள்ள ஒரு பிள்ளைகளா இருப்பாங்க. அப்படின்றது என்னோட விவாதம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு மேல பேச முடியல. எனக்கு தூக்கம் களை கட்டிருச்சு. நன்றி. வணக்கம்.